Hi, this is Veda from Epo Trade Education. இது மார்க்கெட் பீட்ஸ். இந்த வீடியோ வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் போடுவோம். அதாவது நம்ம மார்க்கெட்டோடைய வீக்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன, நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன ஒரு பொசிஷனல் வந்து ஹேண்ட் பண்ணலாங்கிறதுக்காக போடக்கூடிய வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவிலையும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து என்னென்ன நமக்கு வாய்ப்புகள் வரலாம், அதில் நம்ம என்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிப்ரவரி மந்தோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துட்டு, ஸோ மார்ச்சில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பிப்ரவரியில் வந்து நமக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 3.63% வந்து டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வீக்லியில் நிஃப்டி வந்து என்ன க்ளோசிங் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத தான் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்தது. பட் அது வந்து வீக்லியில் ஒரு மைனஸாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய FR2 அனலைஸ் மெத்தபடி வீக்லியில் அது ஒரு நெகட்டிவில் க்ளோசிங் நடந்திருக்கு. பட் இது வந்து கண்டினியூஸாக இன்னும் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்க்கலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 1.07% வந்து டவுனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் வீக்லியில் வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் ஆனால் அது ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். பட் இருந்தாலும் நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டியை நம்ம மேட்ச் பண்ணும்போது, ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிட் கேப் நிஃப்டியை நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஸோ மிட் கேப் நிஃப்டி இந்த வாரமும் வந்து நல்ல ஒரு இறக்கம் இருந்துச்சு. பட் ஓவராலாக பிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.59% வந்து பிப்ரவரி மந்த் இறங்கியிருக்கு. ஸோ நான் இது ஏற்கனவே நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிப்ரவரி மந்த் சீரியஸு. பட் ஆனால் நாங்கள் வீக்லின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொன்ன மூணுமே வந்து மந்த்லியில் நடந்திருக்கிற விஷயம். செக்டார் வைஸாக வந்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோ செக்டார் வந்து இந்த பிப்ரவரி மந்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.93% வந்து ஒரு டவுன் சைடு, அதாவது கிட்டத்தட்ட 20,498 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங் பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே டெஸ்லாவுடைய வருகை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஆட்டோ செக்டரை வந்து கொஞ்சம் ஒரு ஷேக் பண்ணி பார்க்கும் அப்படிங்கிறதுல எல்லா அனலைசஸும் இருந்து கிட்டத்தட்ட ஓவரால் ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் வரைக்கும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. பட் இது வந்து M&Mல வந்து நடந்துருந்துச்சு கிட்டத்தட்ட. ஸோ இருந்தாலும் டெஸ்லாவுடைய வருகை வந்து ஆட்டோ செக்டரை வந்து முழுவதும் பாதிக்குமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய பேர் பாட்ஸஸ் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிஸஸ்க்கு வந்து ட்ரம்ப்போடைய இந்த டேரிஃப் வார்னால் ஒரு அடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா வந்து கணிக்கப்படுது. அதனால் உங்களுக்கு ஆட்டோ செக்டர் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமாங்கிறது நம்ம இந்த மார்ச் மாதமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஐடி செக்டர் வந்து உங்களுக்கு டாலர் வந்து என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு USD/INR வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தாலுமே கூட ஐடி செக்டர் இந்த மாதம் வந்து போட்டு பொலன்னு பொழந்துருக்காங்கன்னா சொல்லணும். 10%க்கு மேலே வந்து கீழே இறங்கியிருக்கு. 37,318ங்கிற லெவலில் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. இதில் வந்து நமக்கு FMCG எடுத்திங்கனாலும் கிட்டத்தட்ட ஒரு 8%க்கு கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஆறுதல் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நமக்கு ஃபின் நிஃப்டி வந்து ஒரு பெரிய லெவலில் ஏறணும்னா கூட, ஸோ நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா
2024லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நிஃப்டிக்கும் ஃபின் நிஃப்டிக்கும் வந்து வித்தியாசமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவல்ஸில் வந்து ஃபின் நிஃப்டி வந்து இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி 1% உள்ளே தான் வந்து ஒரு ட்ரேடு நடந்திருந்தாலும் கூட பிப்ரவரியில் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த மார்ச் மாதத்துக்கு வந்து இன்டெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபின் நிஃப்டியை வந்து நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சாய்ஸாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து F&O ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம கம்பல்சரி பார்த்தாகணும். ஸோ F&O ஸ்டாக்ஸஸில் வந்து இந்த பிப்ரவரி மந்த் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPL அப்படிங்கிற ஸ்டாக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 17.5% வந்து அப்சைடில் வந்து க்ளோசிங்கும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 16% வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. இதில் ரோஸ்ட் பர்ஃபார்மிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டாகர் வேகன் கிட்டத்தட்ட 23.85% வந்து டவுனு. அதேமாதிரி NCC கிட்டத்தட்ட 22% கீழே இறங்கியிருக்கு. அதானி கிரீன் 21% கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸஸுமே வந்து மார்ச் மந்தில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்காக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸஸாக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக இறங்கலாம், அதே நேரம் ஃபர்தராக ஏறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சீசனபிள் ஸ்டாக்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து போன வருஷம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து நமக்கு மார்ச்சில் வந்து நம்ம என்ட்ரி ஆகுறோம். ஸோ இந்த மார்ச் என்ட்ரியில் நமக்கு நிஃப்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸஸ் வந்து ஏறுற ஸ்டாக்ஸஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, இறங்குற ஸ்டாக்ஸஸ் வந்து தொடர்ச்சியாக இறங்கிக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் இப்போ நமக்கு வந்து ஒரு ஹாட் கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வருது மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த மார்ச், ஏப்ரல், மேல இந்த சீசனுக்கான ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டாஸ் வந்து என்னுடைய ஃபேவரெட்டு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் இதை வந்து பை பண்ணணுங்கிற ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு அதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1920 அப்படிங்கிற ஒரு ஹை பாயிண்ட்டை தொட்டுட்டு இப்போ கீழே வந்து 1213 வரைக்கும் கீழே இறங்கிட்டு இப்போ அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல் பேக் வந்து 1320 இப்போ கரண்ட் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது மார்ச், ஏப்ரல், மே. ஸோ இந்த 3 மந்த்தும் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா வருடம் இந்த ஸ்டாக்ஸஸோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வியூவில் தான் வந்து ஒரு அதிகமான சேல்ஸ் நடக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸாக நம்ம வந்து பண்ணுறோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரும் அதே மாதிரி தான். ஸோ இதோடைய சப்போர்ட்டிங் பேஸிங்கில் வந்து விகார்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் அந்த ஏசி சேல்ஸஸை மெயின்டைன் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 ஸ்டாக்ஸஸுமே நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் அடுத்த குவார்ட்டருக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸுமே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு தான். சீசனபிள் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்டடில் நம்ம இதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் பேசியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து அதுதான். FIIஸோடைய செல்லிங் வந்து பிப்ரவரியில் கிட்டத்தட்ட ஒரு 38,078 கோடிக்கு வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் அவங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபியூச்சரில் வந்து 4,397 கோடியும் அதேமாதிரி ஆப்ஷனில் வந்து 27,740 கோடியும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து FIIஸோடைய செல்லிங்கை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் லாஸ்ட் வீக் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸஸோடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து தங்களுடைய கையிருப்பு ஸ்டாக்ஸஸை விற்றுட்டு கேஷ் அண்ட் ஹேண்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க. இது கிட்டத்தட்ட 53.7% வந்து நிஃப்டி 50 இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ஒரு ஆர்டிக்கலாக எக்கனாமிக் டைம்ஸில் வந்து வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 26,200 மார்க்கெட் இறங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே வராங்க தங்களுடைய கையிருப்பு ஸ்டாக்குகள். அப்போ ஏன் இவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன்
ஸோ எல்லாருமே வந்து டபுள் பாட்டம் ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் டிசைட் பண்ணணும். அப்படின்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நமக்கு வரும்போது ஒரு ஸ்பைக் ஒன்று வந்து நடந்துச்சு அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பைக் விட்டும் வந்து மேலே போயிருக்கும். ஸோ அந்த ஸ்பைக்கை நான் வந்து ஒரு பாட்டமாக வந்து நான் எடுத்துக்கலான்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து அது 21,280 நினைக்கிறேன். ஸோ அந்த லெவல்ஸ் வந்து திரும்பவும் அதுக்கான சூழ்நிலை வருதா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற சைனாவில் வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக அந்த கவர்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸஸ் வந்து இந்தியாவில் இருந்து எஃப்ஐஎஸ் வந்து சைனா மார்க்கெட்டுக்குள்ளே போகக்கூடிய சுச்சுவேஷன் அதிகமாகவே அக்டோபர்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்ஸும் இல்லை. ஸோ ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் அதை வச்சு மார்க்கெட்டுக்கு ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈவெண்ட்ஸில் ஒன்று நடக்குது, பட் மார்க்கெட் அதுக்கு ஆப்போசிட்டாக போகுது. பட் இப்போ இந்த மார்ச்லேயுமே அதுக்கான ஒரு நியூஸஸ் எதுவும் நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சைடு இருந்து எந்த ஒரு நியூஸஸும் வர்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து இன்னும் எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் எவ்வளோ போகிறாங்க, இந்த குறிப்பாக இந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து ஏன் இந்த செல்லிங் ப்ரெஷரில் இருக்காங்கன்னா இன்னும் மார்க்கெட் இன்னும் இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய கேஷை உள்ளே கொண்டு வந்து திருப்படி நான் வந்து ஒரு ஹோல்டிங் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஸோ சென்டிமெண்டலாக இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட டெக்னிக்கலாக நிஃப்டி ஸோ நான் இப்போ வந்து இந்த பாட்டம் பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன நடந்துருச்சுங்கிறத ஸோ கிட்டத்தட்ட இப்போவும் டெக்னிக்கலாக பார்க்க போனீங்கன்னா 22,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பேஸாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை ஒரு டே கேண்டில் உடச்சி க்ளோசிங் நடந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு திரும்பவும் ஒரு க்ளோசிங் வச்சுதுன்னா கிட்டத்தட்ட 21,380 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ஹெவியாக இருக்குது. ஏன்னா வீக்லிலையுமே வந்து ஒரு நெகட்டிவ் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டெய்லியில் 22,000 உடச்சி ஒரு க்ளோசிங் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 22,435ங்கிறது நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு டே கேண்டில் உடச்சி க்ளோசிங் வைக்கணும். அதே மாதிரி வர்ற வீக் 22,400க்கு மேலே வீக்லி க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட் வந்து நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நெகட்டிவில் போகிறதுக்கான வாய்ப்பு 80% வரைக்கும் கண்ணு கட்டின தூரத்துக்கு அதுதான் தெரியுது. ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 47,867 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. பட் நிஃப்டியில் நமக்கு இருந்ததோ அதே தான், ஒரு டெய்லி கேண்டில் வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சி க்ளோசிங் நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 46,900 வரைக்கும் பேங்க் நிஃப்டி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 48,532 ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதை உடச்சி ஒரு டே கேண்டில் க்ளோசிங் நடந்தால் மட்டும் 49,300 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஓப்பனிங்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஃபின் நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லி. ஸோ ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் வந்து 22,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. பட் அதை உடச்சிதுன்னா 22,479 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,260 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு டெய்லி கேண்டில் க்ளோசிங் நடந்துச்சுன்னா 23,520 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மார்ச் மந்த் வந்து நம்ம ஓவராலாக வந்து இன்டெக்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல், ஸோ இன்டெக்ஸ் வந்து நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரியை வந்து நீங்கள் வந்து நிஃப்டியில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வீக்லி எக்ஸ்பைரி வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக இப்போ வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தோம், கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் பற்றி போட்டிருந்தோம். ஸோ கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸும் சரி, கோல்டும் சரி, க்ரூட் ஆயிலும் சரி நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்டெக்ஸ் ஆப்ஷனில் ஒரு நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கமாடிட்டி ஆப்ஷன் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். 3 ஸ்கிரிப்ட்டுமே நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம
ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.